ஸ்பீக்கர் அல்லது அந்த மெக் வந்து ஒன் பண்ணப்பட்டிருக்கிறன்னு தெரியாமலோ தெரிஞ்சோ பெற்றோரின் மேற்பார்வை இல்லாமல் ஒரு பாட்டொன்று மாற்றி ஒரு என்னென்னு சொல்றது ஒரு பழக்க வழக்கம் சரியில்லாத ஆக்கள் ஒரு அதை மாற்றி பாடுற ஒரு பாட்டு ஒரு கலாச்சாரமற்ற பாட்டு ஒன்று ஒரு மாணவனால் பாடப்பட்டிருந்தது. உண்மையிலே நாங்கள் இணைப்பில் இணைந்தவுடன் உங்களுடைய மெக்கை வந்து மியூட் பண்ணுவது வழக்கம். நாங்கள் அது இணைந்து ஒரு சில நிமிடத்துக்குள் அதை செய்வது வழக்கம். அதற்கிடையில் இவ்வாறு ஒரு மாணவன் அல்லது மாணவியோ தெரியல அந்த பழக்க வழக்கம் அம்மா அப்பாக்கள மேற்பார்வை இல்லாமல் அவர்கள் இந்த சூமிலே இணைந்திருப்பதனால்தான் அந்த பழக்க வழக்கம் தோற்றம் பெற்றிருக்கின்றது. தயவு செய்து அன்புக்குரிய மாணவர்களே, பெற்றோர்களே, உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த கருத்தரங்கின்ற பெருமதியை உணர்ந்த ஆக்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெருமதியானது. சரியான யார் செய்தன்னு தெரியும், ஆனால் நான் ரிமூவ் பண்ணல. ஆகவே தயவு செய்து அமைதியாக இருந்து இந்த கருத்தரங்கினை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்றைய தினம் இந்த கருத்தரங்குக்கு வளவாளரும் அதே நேரத்தில் உங்களுடன் சிறு நேரம் கலந்துரையாடுவதற்காக அல்லது உங்களுக்கு ஒரு சிறு அறிவுரையை வழங்குவதற்காக ஒரு பிரதம விருந்தினரும் இங்கே இணைய உள்ளனர். அதே நேரத்திலே இன்னும் பல மாணவர்களும் இணைய உள்ளனர். தயவு செய்து சற்று நேரம் அமைதியாக இருக்குமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தற்பொழுது நாங்கள் கருத்தரங்கை உடனடியாக ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே இணைப்பிலே அந்த பிரதம விருந்தினரையும் வளவாளர் ஜேனேசன் சார் அவர்களையும் இணைத்து கொண்டு நாங்கள் இந்த கருத்தரங்கினை ஆரம்பிக்க உள்ளோம். அம்பியான் சார் லைன்ல ஜாயிண்ட் ஆகிட்டீங்கள். நான் உங்களை கோகோஸ்ட் ஆக்கிட்டேன் சார். ஜெயநேசன் சார் இருக்கிறீங்களா? அம்பியான் சார் ஒரு 1 minute 2 minute தொடங்குவோம். ஜெயநேசனை முனைச்சு கொண்டு சார் நான் கதைக்கிற கேக்குது அம்பியான் சார்? ஓம் கேக்குது. நான் கதைக்கலாமா? ஒரு இல்ல 2 minute தொடங்குவோம் சார். பிள்ளைகள் கொஞ்சம் ஓகே 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 ஓகே. ஜெயநேசன் சார் நான் கதைக்கிற கேக்குதா? ஓகே சார். அம்பிவான் சார் முனைஞ்சிட்டா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிள்ளைகள் கொஞ்சம் ஜாயின் பண்ண இருக்குது. ஜாயின் பண்ணட்டுமா? சரி.
Recording in progress. ஓகே. இன்றைய தினம் மறைந்த புலமைச்சிகரம் வே அன்பழகன் ஞாபகார்த்தமான கருத்தரங்கு தொடரிலே இணைந்திருக்கின்ற இன்றைய தினம் இந்த கருத்தரங்குக்கு ஐவின்ஸ் தமிழின் அழைப்பை ஏற்று பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எனது மதிப்புக்குரியதும் இலங்கையின் மூத்த தரம் 5க்கு என்று சொல்லி இப்பொழுது இருக்கின்ற மூத்த ஆசிரியர் கொழும்பை சேர்ந்த இணைப்பிலே இணைந்திருக்கின்ற பி அம்பியான் ஆசிரியருக்கும் மற்றும் இந்த கருத்தரங்கினை மிக சிறப்பாக ஒரு மிகவும் தரமான ஒரு வினாத்தாளையும் தயாரித்து அதற்குரிய விடைகளையும் மிகவும் செப்பனாக தயாரித்து இன்றைய தினம் அந்த எதிர்பார்க்க வினாத்தாளை உங்களுக்கு கருத்தரங்கு மூலம் தெளிவுபடுத்த இருக்கின்ற திருமலை மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர் ஜெயநேசன் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கருத்தரங்கிலே இணைந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் முதற்கண் அன்பழகனின் மறைந்த அன்பழகனை நினைந்து கொண்டு அனைவருக்கும் முதற்கண் இரவு நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த கருத்தரங்குக்குள் நுழைவோமாக. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த கருத்தரங்கிலே உங்களுக்கு பிரதம விருந்தினராக இணைந்திருக்கின்ற உண்மையிலே இன்றைய தினம் இணைந்திருக்கின்ற இந்த பெற்றோர்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்று சொன்னால் இன்று பிரதம விருந்தினராக இணைந்திருப்பவர் மிகவும் ஒரு அதாவது தரம் 5க்கு என்று சொல்லி இன்று இருக்கின்றவர்களில் மிக அனுபவமான ஒருவர். அதாவது உங்களுக்கு தெரியும், அனுபவம் முதிர்ச்சி என்பது ஒரு சொத்து. நான் ஒரு மிக சுருக்கமாக சின்ன ஒரு கதை ஒன்று சொல்றேன். பிள்ளைகளும் இருக்கிறீங்கள், அப்ப உங்களுக்கு அது விளங்கும். உங்களை மாதிரிதான் பிள்ளைகள் ஒரு சார் நான் கதைக்கிற கேக்குதா? ஓமாம் சொல்லுங்க. சரி, ஒரு கார் கம்பெனி, பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு கார் கம்பெனி, பெற்றோரும் கேட்டுக்கொள்ளுங்க. அங்கே ஒரு புதிதாக இளம் துடிப்பான ஆக்களை வேலைக்கு எடுக்கின்றார்கள். அப்ப ஏன் எடுத்தோன்னு சொன்னா அவருக்கு புதிய புதிய நுட்பங்கள் வடிவங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அப்ப மக்களை கவரக்கூடிய வடிவங்களில் காரை உற்பத்தி செய்வார்கள் என்று சொல்லி அவரை எடுக்கின். அந்த நிறைய பேர் புதாக்களை எடுக்கின். அப்ப அந்த இவர்கள் எடுத்த ஆக்கள்ல ஒரு நல்ல சுட்டி பொடியன் கட்டிக்காரன், நல்ல ஐக்கியூ நாலேஜ் எல்லாம் இருக்குது, டெக்னாலஜி நாலேஜ் எல்லாம் இருக்கு, நல்ல கார் ஒன்று செய்து சாம்பிள் காட்டியாச்சு. அவன் பெரிய முகாமையாளருக்கு காட்டியாச்சு, ஓனருக்கு, அந்த கார் கம்பெனி ஓனருக்கு காட்டியாச்சு. அவரை மோமெண்ட் சொல்லிட்ட காரும் நல்ல கார், வடிவான கார் உற்பத்தி செய்து முடிஞ்சு. பிள்ளைகள் தயவு செய்து போன்ல கை வைக்காதவங்க, ரிமூவ் பண்ணிடுவேனா, அமைதியா இருந்து பார்க்கணும், சரியா? ரைட். அப்ப கார் உற்பத்தி செய்தாச்சு, கார் உற்பத்தி செய்து உள்ளுக்கு நிக்குது. இப்ப காரை வெளியில கொண்டுருவோம். அப்ப காரை வெளியில கொண்டு வருவதற்கு அந்த கம்பெனியின் அந்த கட்டிடத்தின் வாசல் வந்து காரின் உயரத்தை விட வாசலின் உயரம் கொஞ்சம் சின்னனா போச்சு. காரின் உயரத்தை விட வாசலின் உயரம் ஒரு 2 இன்ச்சு சின்னனா போச்சு. அப்ப இப்ப கார் வெளியில கொண்டு இல்லாத பிரச்சனை. அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா இதையெல்லாம் ஜோதிச்சு போட்டு கடைசியா காரை நாங்கள் ஒன்றும் செய்யலாது, புது கார், பெரிய பெருமதியான கார், ஒன்றும் செய்யலான்னு சொல்லி அப்போ ஓனர் சொல்லிட்ட எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும், அந்த கட்டிட வாசலை உடைச்சு கொஞ்சம் பெருப்பிப்போம்ண்டு, உயரத்தை கூட்டுவோம்ண்டு, வாசலை உடைச்சு உயரத்தை கூட்டுவோம்னு சொல்லிட்டு அப்ப எல்லாரும் சொல்லி அந்த வேலை, அந்த வாசலை உடைக்க வலிக்கிடணும், அந்த கதவை உடைச்சு உயரமாக்க வலிக்கிடணும் அந்த கட்டிடத்தின் வாசலை. அந்த இடத்துல இந்த ஒரு முதியோர், அதாவது அங்க ஒரு என்னன்னு சொல்றது,
ஒரு வவுச்சர் வேலை பார்க்குற ஒரு ஐயா வந்து ரகசியமா ஓனருக்கு சொன்னார், ஐயா நான் ஒன்று சொன்னா குறநிப்பீங்களோன்னு சொல்றேன். அப்ப அந்த இடத்துல இல்ல இல்ல பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னா, அப்ப அந்த அந்த முதிய ஐயா, அந்த போச்சரா இருக்கிற ஐயா சொன்னார், ஒரு பிரச்சனை இல்லை ஐயா, நீங்கள் இந்த டயருக்கு காத்தை குறைச்சி விட்டுட்டு, காத்தை ஃபுல்லா குறைச்சி விட்டுட்டு நீங்கள் காரை எடுத்தா வெளியில கொண்டுடலாம் தானே. அப்ப இங்க கடைசியா அந்த ஐயா சொன்ன மூளை, கார்ல இருக்கிற காற்றை கலட்டி விட்டா கார் உயரம் குறையும், அப்ப அத காரை கொண்டுடக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த கதையேன்னு சொன்னாருண்டா, இந்த அனுபவம், நீங்கள் அடிக்கடி அம்மா அப்பா வயசு போன ஆக்களை வந்து மதிக்கிறீங்கள குறைவு பிள்ளையர், அனுபவம் தார பாடம் எதுவும் தராது. இன்றைய தினம் உங்களுக்கு இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற ஆசிரியருக்கு மிக மிக அனுபவமான, நான் எல்லாம் ஆரம்பத்திலே இந்த புலமைச்சுரல் இல்லை இந்த கல்வியா திறமைந்துக்குரிய வழிபடத்துல செய்யும் பொழுது சேரிட்ட போய் பஸ்ஸால இறங்கி நடந்து போவேன் சில நேரம் 1 கிலோமீட்டர் இவரை சந்திக்கிறதுக்கு. அந்த காலத்துல சார் சந்திக்கிறதும் கஷ்டம். ஆனா இன்றைய இப்ப அவர் ஒரு மூத்த ஆசிரியராக இருந்து கொண்டு காலத்தின் தேவைக்கேற்ற மாதிரி வீட்டில இருந்து கொண்டு நிறைய பிள்ளைகளை வழிபடுத்துறேன். தற்பொழுது இந்த ஆசிரியர் வந்து காலையில ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த ஒரு மூத்த ஆசிரியரும் இப்படி செய்யலாம், காலையில ஒவ்வொரு நாளும் 5ல இருந்து அந்த சூம் பேக்கேஜ் டைமை பாவிச்சு தனக்கும் செலவில்லாம பிள்ளைகளுக்கும் செலவில்லாமல் 5ல இருந்து காலையில 5ல இருந்து 5:35 மட்டும் இலவசமாக இந்த ஐக்கிய வகுப்புகளை பிள்ளைகளுக்கு செய்து வர இந்த ஆசிரியர் இந்த வயதில். அந்த வகையிலே இன்றைய தினம் இணைப்பில் இணைந்திருக்கின்ற இந்த ஆசிரியரை, இந்த பிரதம விருந்தினரை நாங்கள் பாராட்டுவதோடு, நீங்களும் அந்த வகுப்புகளில் பங்கு பெற்றலாம், இன்னும் கொஞ்ச காலம் இருந்தாலும் பங்கு பெற்றலாம், அல்லது இனிமேல் வருகின்ற மாணவர்களை நீங்கள் இணைத்து விடலாம். நான் இந்த குழுவிலே, இந்த கருத்தரங்கு குழுவிலே அந்த நம்பர், இந்த பிரதம விருந்தினர் நம்பர், ஆசிரியர் அம்பியானின் நம்பர் போடுவேன். நீங்க விரும்பினா இணைந்து கொண்டு படிக்கலாம். படிச்சு பார்த்தா தான் அவற்றை அந்த ஆளுமை உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த வகையிலே இன்றைய தினம் இணைப்பில் இருந்திருக்கின்ற நமது மதிப்புக்குரிய பிரதம விருந்தினர் அவர்களை சிறு நேரம் இந்த இணைப்பில் இருந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறு ஆலோசனையை வழங்கி இந்த கருத்தரங்கினை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்வது. நன்றி. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் ஜெபனேசன் அவர்களே, பெருமதிப்புக்குரிய எனது வழிகாட்டி ஜனகன் ஐயா அவர்களே, ஏனென்றால் என்னுடைய கற்பித்தல் முதிர்ச்சி இருந்தாலும் என்னை வழிநடத்தினதில் ஜனகனுக்கும் பெரும் பங்களிப்பு இருக்கின்றது. ஜனதன் ஆசிரியர்கள், நான் இப்பொழுது நீண்ட காலமாக கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியன், அதை ஒத்துக்கொள்கிறேன். அதே நேரம் இந்த கற்பித்தல் நுணுக்கங்களுக்கும் எனக்கு என்னுடைய பரீட்சைத்தாளை இலங்கை பூராக பரப்பியதற்கும், என்ன இலங்கை பூராக அழைத்து சென்று பல கருத்தரங்குகளில் இளமை காலத்தில் ஈடுபடுத்தியதற்கும், தொடர்ந்தும் இப்பொழுதும் இந்த முதுமையான போது நான் ஒதுங்கி இருக்கின்ற போதும் என்னை கௌரவித்து இன்றைய அதிதியாக அழைத்திருப்பதற்கும் அவருக்கு நான் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடயத்தினுள் நுழைகின்றேன். இன்றைய கருத்தரங்கு அமரர் உயர்திரு அன்பழகன் ஆசிரியரை ஞாபகப்படுத்துவதற்காக 7வது கருத்தரங்காக நடந்து கொண்டிருக்கின்றது. அமரர் அன்பழகனும் என்னோடு நீண்ட காலம் தொடர்புடைய ஒரு சிறந்த ஆசிரியர். உண்மையிலேயே அன்பழகன் என்ற பெயருக்கேற்ப அவர் அன்பும் அழகு என்பது அவருடைய குரல் வளம், திறமை, ஆற்றல், பொறுமை, சகிப்புத்தன்மை, மரியாதை என்ற பல குணங்கள், அதிசய அழகான குணங்கள் அவருடைய காணக்கூடியதாக இருந்தது. அந்த ஆசிரியர் எங்களோட 96ஆம் ஆண்டில இருந்து என்னோட புன்யாமீன் போன்ற மூத்த ஆசிரியர் அவரும் அமரராகிவிட்டார். அந்த ஆசிரியர்களுடன் நீண்ட காலம் தொடர்பிலே இருந்தோ ஒரு அன்பழகன் ஆசிரியர், அவரையும் நான் நேரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்தது இந்த ஜனதன் ஆசிரியர் தான்.
எப்படி என்றால், புலமைச்சுடர் என்கின்ற இதழில் நாங்கள் பங்களிப்பு செய்து கொண்டிருந்த போது, நான், புன்யாமீன், அன்பழகன், இன்னும் பல ஆசிரியர்கள் பங்களிப்பு செய்து கொண்டிருந்த போது எங்களை கௌரவிப்பதற்காக அவர் பல விழாக்களை நடத்தியிருக்கிறார். அதில் ஒரு விழாவில அன்பழகன் ஆசிரியரும் அழைக்கப்பட்டிருந்தார். என்றால் அவர் யாழ்ப்பாணத்தில் இருப்பவர். இவர்கள் அநேகமாக விழாக்கள் செய்வது சரி. தொடர்ச்சியாக நான் இன்னும் உரையை நிகழ்த்த விரும்புகிறேன். அதாவது யாழ்ப்பாணத்திலே இருந்து கொண்டு கொழும்பு வந்து அவர் அந்த கௌரவிப்பு விழாவிலே கலந்து கொண்டதன் மூலம் அவரோட நான் கதைக்கக்கூடியதாக இருந்தது. அவர் மிகவும் இனிமையான அடக்கமான ஒரு அன்பான ஆசிரியர். அவரை இழந்தது இங்கு ஏதோ தொழில்நுட்ப இடையூறு இருக்கின்றது, வெளிப்படுகின்றது. இனி என்ன செய்வது? இந்த அளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிற ஜனதனை பாராட்டி கொண்டு ஆசிரியர் அன்பழகனை கௌரவிக்கும் முகமாக அவர் அமரராக்கினாலும் அவருடைய ஞாபகத்தை மீண்டும் மீண்டும் மாணவர்கள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில் வெளிக்கொணர்த்து கொண்டிருக்கிற ஜனதன் ஆசிரியருக்கு நன்றி கூறிக்கொண்டு நான் எனக்கு குறுகிய நேரம் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த குறுகிய நேரத்துக்குள்ள நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். இனி நான் இப்பொழுது முதல் ஜனதன் ஆசிரியரை பற்றி, பிறகு அன்பழகனை பற்றி சொன்னேன். இனி உங்கள் பிள்ளைகளின் பெற்றோர்கள் பற்றி ஒரு கருத்தை தர வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். என்னுடைய முதிர்ச்சி காரணமாக, ஏனென்றால் முதிர்ச்சிக்கு அனுபவத்துக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அதே போல சில வேளை என்னுடைய முதிர்ச்சி உங்களுக்கு பயன்தரக்கூடும். அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளே நீங்க சிறந்த பெறுபேறு பெற வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்வது நல்ல பாராட்டத்தக்கது. ஆனாலும் இந்த பரீட்சையிலே பல பக்க உந்துதல் தேவை. 4 பக்கத்தால இந்த பிள்ளைக்கு ஊட்ட வேண்டும். அதாவது ஒன்று, பிள்ளை முதல் சுயமாக கற்க விரும்ப வேண்டும். பிள்ளைக்கு கற்கை ஆர்வம் இருக்க வேண்டும். அந்த கற்கை ஆர்வத்தை ஏற்படுத்துவது யார் என்றால் முதல் குறி நீங்கள் தான். ஏனென்றால் நீங்கள் இதிலே ஆர்வமாக இருந்தால்தான் பிள்ளைக்கும் ஆர்வமாக இருக்கும். நான் நிச்சயமாக சொல்றேன், என்னுடைய கருத்துக்களை இதை ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்ளுங்கோ. இப்ப அவர் ஒரு வாகனத்தை எப்படி அந்த கராஜு காலு எடுக்க வருவதற்கு காற்றை நீக்கி கொண்டு வந்தார்களோ அதே மாதிரி நான் சொல்றேன், இந்த கருத்தை மட்டும் நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக உங்கள் பொருளை சிறந்த பெறுபேறு எடுக்க முடியும். அப்ப நான் சொல்ல போறது என்னென்றால், முதல் முக்கியம், பெற்றோர் அந்த பிள்ளைக்கு சிறந்த ஆசிரியராக இருக்க வேண்டும். பெற்றோர் ஏனோதானோ என்று பிள்ளைகள் தங்களோட கடமையை செய்வார்கள், அவர்கள் படிக்கிறார்கள், பள்ளிக்கு மாசமார் பார்த்துக் கொள்ளுவினம் என்று நினைப்பீர்களாக இருந்தால் ஒரு நாளும் நடைபெறாது. அப்ப நீங்கள் பெற்றோர் முதல் மாணவராக மாறுங்கோ. நீங்கள் விடயங்களை புரிந்து கொள்ளுங்கோ. நீங்கள் பிள்ளையின் பால் அக்கறை கொண்டு அந்த விடயங்களை ஊக்குவித்து அவர்களுக்கு புகட்டுங்கோ. அப்ப பிள்ளைகள் உங்கள் கற்கிறதுல அவன் தானாக வரும். ஏனென்றால் எல்லா பிள்ளையும் முதல் வகுப்புற வந்து வீடுதான். அப்ப வீட்டிலே அம்மா அப்பா அக்கறையைத்தான் முதல் பார்க்குது. அப்ப நான் பெற்றோரை கேட்டுக்கொள்வது, இது கண்டிப்பது அல்ல, மிக தாழ்மையாகத்தான் கேட்டுக்கொள்றேன். நீங்கள் உங்களுடைய பிள்ளை நலனடியோனமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தான் உங்களை மாற்ற வேண்டும். இப்ப 4 வகையான தேவை என்றால், ஒன்று, முதலாவது மாணவர் உற்சாகம் இருக்கணும், பாடசாலை சரியா இருக்கணும், மற்ற பிரத்யேக கல்விகள் சரியாக இருக்கணும். இறுதியில சொல்லப்படுறதான் பெற்றோரின் கவனம். ஏனென்றால் இந்த 3ம் கூடி பெற்றோர்ல தான் தங்கி இருக்கின்றது. பிள்ளை என்னதால் ஒரு வகுப்பறையில பாருங்கோ, பாடசாலையில பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்கள் ஒரே மாதிரி தான் கற்பிக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் குறைச்சோ கூட்டியோ கற்பிக்கவில்லை. அப்ப இந்த பிள்ளை கற்கிறத பொறுத்து தானே பெறுவது கிடைக்குது. அப்ப அந்த பிள்ளை கற்கிறதுக்கு பழக்கிறது யார்? நீங்க தான், பெற்றோர் தான். சரி, அன்பார்ந்த பெற்றோர்களே, நான் இதற்கு மேலே நீண்ட நேரம் இந்த கருத்தரங்கில இடையூறு விளைவிக்காமல், ஆசிரியர் ஏனேசன் அவர்கள் மிகச்சிறந்த திருமலையில முன்னணி ஆசிரியராக இருக்கிறார். அவர் உங்களை மிகவும் அன்பாக வழி நடத்துவார். அது மட்டுமல்ல, ஜனதன்
மிக திறமையாக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் பல சோதனைகளுக்கு மத்தியிலே இந்த சாதனையை செய்து கொண்டிருக்கிறார். அவரை பாராட்டி கொண்டு நான் இன்று விடைபெறுகின்றேன். நானும் தினசரி காலையிலே என்னுடைய கருத்தரங்கு வகுப்பு ஒன்று இலவசமாக நடத்தி கொண்டிருக்கிறேன். இனிவரும் காலங்களில் கருத்தரங்குகள், அதாவது தொடர் வகுப்புகளையும் இலவசமாகத்தான் செய்வதற்கு விரும்பி இருக்கிறேன். அது பற்றி ஜனதன் ஐயா குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் அவரிடமிருந்து தொலைபேசி இலக்கத்தை பெற்று உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பாடசாலையின் பெயரையும் தந்து அதில் இணைந்து கொள்ளலாம். அல்லது யூடியூப் சேனல்ல இந்த பெயரில் இருக்கின்றது, அதில் நான் இந்த காணொலிகளை போடுவேன். அதை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, நன்றி, நன்றி ஜனதன், மிக்க நன்றி. ஓகே. ஹலோ ஜனதன் சார். ஓம் சார், ஓம் சார். இதுவரை நேரமும் இந்த நிகழ்விலே எமது அழைப்பை ஏற்று பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த பெருமதிப்புக்குரிய கொழும்பு மாவட்டத்தின் பிரபல ஆசிரியரும் மூத்த முன்னணி ஆசிரியரும் ஆன பி அம்பிவான் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் நேரடியாக கருத்தரங்குக்கு நுழைய இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களுக்கு கருத்தரங்கினை வழங்குவதற்காக தற்பொழுது இணைப்பிலே எம்மோடு இணைந்திருப்பவர் திருமலை மாவட்டத்தின் தற்போதைய முன்னணி ஆசிரியரும் எமது புலம்பச்சுடர் பகுதியில் கல்வி பகுதியிலே வந்து மிக நீண்ட காலமாக எம்மோடு திருமலையில் இருந்து இலவச கருத்தரங்கள் பலவற்றில் ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கும் ஜெயநேசன் ஆசிரியர் அவர்கள். ஆகவே ஜெயநேசன் ஆசிரியர் அவர்களை தொடர்ச்சியாக இந்த கருத்தரங்கினை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, ஸ்கிரீன்ல கீறுறீங்கள், சேருக்கு தெரியும் யாருண்டு, சேர் ரிமூவ் பண்ணிடுவேன். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கருத்தரங்கு மட்டும் இல்லை, எந்த கருத்தரங்கிலையும் பங்கு பெற்ற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப சார் இப்ப ரிமூவ், நீங்கள் கீற எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவார். ஜெயநேசன் சார், ஜெயநேசன் சார் கேக்குதா? சார் கேக்குது, நான் தொடங்கட்டா சார்? ஓகே, நீங்க தொடங்குங்க சார். ஸ்கிரீனை லாக் பண்ணிட்டு தொடங்குங்க. சரி சார். ஓகே ஓகே.